2026ஆம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு பரபவ வருடம் ஏப்ரல் 14 அன்று பிறந்தது. ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டு பல முக்கிய கிரக மாற்றங்கள், குரு, சனி, ராகு கேது பயிற்சிகள் நிகழ்வதால் சில ராசிகளுக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்க உள்ளன. நீங்கள் கேட்டது போலவே மேஷம், துலாம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு இந்த ஆண்டு உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அமைய வாய்ப்புள்ளது. அதன் விரிவான விவரங்கள் இதோ. 1. மேஷம், புதிய தொடக்கங்களின் ஆண்டு. இந்த ஆண்டு சூரியன் உச்சம் பெற்று உங்கள் ராசியிலேயே புத்தாண்டு பிறந்துள்ளதால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரும். தொழில், புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே சரியான நேரம். தேங்கி கிடந்த காரியங்கள் வேகம் எடுக்கும். பொருளாதாரம், ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கும்பத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவு மற்றும் லாபம் உண்டாகும். கவனம், செவ்வாயின் வேகம் உங்களை அவசர முடிவுகள் எடுக்க தீண்டும். எனவே நிதானம் அவசியம். பரிகாரம், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது இரட்டிப்பு பலனை தரும். 2. துலாம், யோகமான பொற்காலம். கடந்த காலங்களில் இருந்த தடைகள் நீங்கி அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் ஆண்டாக இது இருக்கும். திருமணம் மற்றும் உறவு, 7ஆம் இடத்தில் சுப கிரகங்களின் பார்வை இருப்பதால் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். சமூக அந்தஸ்து, ராகுவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் சமுதாயத்தில் கௌரவம் மற்றும் புகழ் உயரும். வேலை, பதவி உயர்வு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அமைய அதிக வாய்ப்புள்ளது. பரிகாரம், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். 3. தனுசு, கஷ்டங்கள் விலகும் காலம். 7.5 சனியின் பிடியில் இருந்து முழுமையாக விடுபட்டுள்ள உங்களுக்கு இந்த பரபவ வருடம் நிம்மதியையும் வளர்ச்சியையும் தரும். பணம், குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்திற்கு வருவதால் நிதி நிலைமை சீராகும். கடன்கள் வசூலாகும். ஆரோக்கியம், நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். குடும்பம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பரிகாரம், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மற்ற ராசிகளுக்கான முக்கிய குறிப்புகள். ரிஷபம், சேமிப்பு அதிகரிக்கும், ஆனால் பேச்சில் நிதானம் தேவை. மிதுனம், ஜூன் மாதம் வரை குருவின் அனுக்கிரகம் இருப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். விருச்சிகம், அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கும்பம், ஜென்ம சனி தொடர்வதால் கடின உழைப்பு மட்டுமே பலன் தரும். பரபவ வருடத்தின் பொதுவான பலன். இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு, அதாவது உச்சம் பெற பெயர்ச்சியாவதும், ராகு கும்பத்திற்கு மாறுவதும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை உருவாக்கும். விவசாயம் மற்றும் நீர் சார்ந்த தொழில்கள் நல்ல முன்னேற்றம் காணும். குறிப்பு, பொதுவான பலன்களை விட உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கும் திசை மற்றும் புத்தி பலன்களை இறுதி முடிவை தீர்மானிக்கும். இருப்பினும் மேஷம், துலாம், தனுசு ஆகியோருக்கு இந்த ஆண்டின் கிரக நிலைகள் மிகுந்த சாதகமாகவே உள்ளன.